அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல 10ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தார் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இப்ப 2ஆம் பாவம்னு எடுத்துட்டீங்கன்னா தனஸ்தானம், வருமானஸ்தானம் இல்லைங்களா? ஒருத்தரோட ஒருத்தரோட வருமானத்தை, ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகருடைய வருமானத்தை குறிப்பிடக்கூடிய, வருமானத்தினுடைய தன்மை நிலையை குறிப்பிடக்கூடிய வருமானஸ்தானம், தனஸ்தானம் 2ஆம் பாவம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு பணத்தை தரக்கூடிய 2ஆம் பாவத்துல போய் 10ஆம் அதிபதி உட்கார்றார். 10ஆம் அதிபதி யாருங்க? சொந்த தொழிலுக்கு காரணகர்த்தா 10ஆம் அதிபதி தான். அரசு வேலை பிளஸ் சொந்த தொழில். சொந்த தொழில் அப்படின்னா அது 10ஆம் அதிபதி 10ஆம் பாவம் தான். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எல்லா மனிதர்களும் ஆசைப்படக்கூடிய சொந்த தொழில். எந்த மனிதராக இருந்தாலும் சொந்தமா செய்யணுமப்பா, சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எந்த மனிதர்களும் ஆவலாக ஆசைப்படக்கூடிய 10ஆம் அதிபதி தனஸ்தானத்துல வந்து உட்கார்றார். அரசு வேலைக்கு காரணகர்த்தா. அப்படி சொந்த தொழிலுக்கும் அரசு வேலைக்கும் பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, சமூக அந்தஸ்து இத்தனைக்கும் காரணமான 10ஆவது 2ல் வந்து உட்கார்ந்து, சரிங்களா, அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா, இந்த 10ஆம் அதிபதி உட்கார்றாரு இல்லைங்களா, எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதகம் இருந்தாலும் சரிங்களா, அந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 2ல் போய் உட்கார்றாரு. சரிங்களா, 2ல் உட்கார்ந்து அது 2ஆம் பாவகம். எந்த பாவகம்? ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு அடுத்து 2ஆம் பாவம், 2ஆம் இடம். ஒவ்வொரு பாவம் மாறி மாறி வரும் இல்லைங்களா? ஆனாலும் அது 2ஆம் பாவம் 2ஆம் பாவம் தான். எந்த ஜாதகமா இருந்தாலும் 2ஆம் இடம் தான் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட 2ஆம் இடத்துல போய் தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்றாரு. சொந்த தொழில் காரணகர்த்தா. சரிங்களா, அரசு வேலை காரணகர்த்தா போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது அந்த உட்கார வீட்டதிபதி, அந்த 2ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். நல்லா இருந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாம கெடாம இருந்து, அதோட லக்னாதிபதி நல்லா இருந்துட்டான்னு வைங்க. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 2 லக்னம் தவிர அது அப்புறம் பார்த்துக்கலாம். லக்னாதிபதி நல்லா இருந்து, 2ஆம் அதிபதி நல்லா இருந்து, இந்த 10ஆம் அதிபதி 2ல உட்காரக்கூடிய இந்த அமைப்புல 10ஆவது 2ல் இருக்கிற நிலையில சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வரும்போது, இந்த தசை வருகிற போது அந்த ஜாதகர் செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகத்தை தருவார். செல்வ செழிப்பு, பொருள் வளம், செல்வ வளம் குவியும், சேரும். செழிப்பான செல்வ சேர்க்கை. ஏன்னா வருமான ஸ்தானத்தில் போய் சொந்த தொழிலுக்கு காரணகர்த்தா உட்கார்றாரு, அரசு வேலை காரணகர்த்தா உட்கார்றாரு. அரசு வேலைங்கிறப்போ சூரியனையும் எடுத்துக்கலாம். சூரியனும் நல்லா இருந்துட்டா ஆஹா ஆஹா ஓ பெஸ் பெஸ். சரிங்களா, சூரியனும் நல்லா இருந்துட்டா அரசு வேலை அற்புதம், சிறந்த வேலை. அதன் மூலமா நல்ல வருமான ஸ்தானத்துல நல்ல வருமானம். சொந்த தொழில் அது முதலாளியாக்குறது சூரிய பகவான் தான். வருமான ஸ்தானத்துல பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் பாவத்துல போய் தொழிலுக்கு காரணமான 10ஆம் அதிபதி, சொந்த தொழிலுக்கு காரணமான 10ஆம் அதிபதி உட்காரும் போது சொல்லவே வேண்டியதில்லை. செல்வ செழிப்பு அந்த தசை வரும்போது குவியும், பொருள் வளம் சேரும், செல்வ வளம் மிகச்சிறப்பாக சேரக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆவது 2ல் உட்கார்ந்து 2ஆம் பாவாதிபதி கெடாம, லக்னாதிபதி கெடாம அந்த யோகமான தசாபுத்தி வருகிற போது மிகப்பெரிய யோகத்தை, செல்வ செழிப்பு யோகத்தை, செல்வ சேர்க்கை யோகத்தை இந்த அமைப்பு தரும். சரிங்களா, அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை, ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில்கள் செஞ்சு அதில் வெற்றியும் அடையக்கூடிய யோகம் கிடைக்கும். சொந்த தொழில் ஒண்ணுக்கு மேல, ஒரு தொழிலுக்கு மேல, அது 2ஆ இருக்கலாம், 3, 4ஆ இருக்கலாம், 5, 10 கூட இருக்கலாம். பல்வேறு பல வகையான தொழில்களை செய்யக்கூடியவங்களெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அப்படி ஒரு தொழிலுக்கு மேல 2 தொழிலோ 4, 5, 10 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்து அதில் வெற்றியும் அடையக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 10ஆவது 2ல் உட்கார்றது. சரிங்களா, எல்லாமே ஒரு பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அத்தனை வந்துடும். சரிங்களா, இதுல 2ஆம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து, லக்னாதிபதி வலுவை பொறுத்து இந்த செல்வ செழிப்புங்கிறது. சரிங்களா, பல்வேறு தொழில்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் வெற்றி அடையக்கூடியதுங்கிறது இந்த இந்த அமைப்பெல்லாம், இந்த அமைப்புகளை பொறுத்து எந்த அளவுக்குங்கிறது. சரிங்களா, 2ஆம் அதிபதியோட நிலை, லக்னாதிபதியோட நிலை, 10ஆம் அதிபதி 2ல் உட்காரக்கூடிய இந்த அமைப்பு. ஆனா எல்லா லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி இந்த செல்வ செழிப்பான வாழ்வு கிடைக்குமா? அதுல ஏற்ற இறக்கமான ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா, மேசத்துக்காருக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் இல்லைங்களா? 7, 8, 9, 10, 11 2க்கு முறியவர் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ மேச லக்னத்துக்கு சனி பகவான் பகைதான்.
சரிங்களா? மேச லக்னம் சனி பகவான் பகைதான், செவ்வாய்க்கு பகைதான். ஆனா எங்க உட்கார்றாங்க 2ஆம் வீட்டுல? ரிஷபத்துல நட்பு வீட்டுல உட்கார்றாரு. தன்னுடைய மிக நெருங்கிய நட்பு தன்மையுள்ள சுக்கிர பகவான் வீட்டு போய் சனி பகவான் உட்கார்றாரு. அதோட சுபகிரகத்தினுடைய வீடு, குருவுக்கு இணையான சுபகிரகம் இல்லைங்களா சுக்கிரன். இந்த அமைப்புல செவ்வாய் பகையாக இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களே சனி பகவான் தருவார். இன்னும் சொல்ல போனா மேசத்துக்கு மிகப்பெரிய முக்கூட்டு யோகம் கிடைக்கும். எப்படின்னா, தனஸ்தானத்துல போய் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்றது ஒண்ணு, லாபாதிபதியும் சனி பகவான், லாபாதிபதியும் சனி பகவான் போய் உட்கார்றார். அதனால மேசத்திற்கு 2ல போய் 10ஆம் சனி பகையாக இருந்தாலும் நட்பு வீட்டுல, சுக்கிரன் வீட்டுல, சுபகிரகத்தினுடைய வீட்டுல உட்கார்றதுனால மேசத்துக்கும் மிகச்சிறந்த பலன்களையே சனி பகவான் தருவார். ஆனா ஒண்ணுங்க, இதுல என்னென்ன ஒண்ணு, எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, இந்த இப்ப 2ல வந்து சுபகரங்கள் உட்கார்ந்தா அது ஒரு வேற வகையான அமைப்பு. அசுபகரங்கள் இருக்கும்போது பொருட்காரத்து ரீதிக்கு பலன் கொடுத்துருவாங்க. பொருட்காரத்து பலன்களை சிறப்பா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா உயிர்காரத்தில் கை வச்சிருவாங்க. குடும்பஸ்தானம் இல்லைங்களா? தனஸ்தானம் மட்டும் இல்ல, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? குடும்பம் அமைகிறது லேட் ஆகும். அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. லேட் ஆகும் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும்போது. அப்புறம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். அசுபகிரகம் இல்லைங்களா? அப்புறம் சனி பகவான் அசுபகிரகம் உட்கார்ந்து இருக்கும்போது பொய்யும் பேசுவாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. ரைட். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷபத்துக்கு 10ஆம் தேதி யாருங்க? சனி மகானே வருவார். 10க்குரியவர் மட்டுமல்ல, 9க்குரியவர். பாக்யாதி. இப்ப மேசத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஜீவனாதிபதியாகி லாபாதிபதியாகி தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. இதுல யோகாதிபதி ஆயிடுறார், பாக்கியவாதி ஆயிடுறார் ரிஷப லக்னத்துக்கு. ஆகி அவரே தொழிற்ஸ்தானாதிபதியுமாகி தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. எங்கீங்க? மிதுனத்தில் உட்கார்றாரு. இங்க பாருங்க, சுக்கிரனுக்கும் நட்பு, 10ஆம் அதிபதி சனி, யோகாதிபதி பாக்யாதிபதி அவரு. புதனுக்கு நட்பு, நட்பு வீட்டிலே உட்கார். 2மே சுபகிரகத்தினுடைய வீடு. இங்க ரிஷப லக்னத்துக்கு மிகச்சிறந்த பலன்களை சூப்பரா அள்ளி கொட்டி கொடுத்துருவாரு சனி பகவான் தசை வரும்போது. சரிங்களா? மிகச்சிறந்த செழிப்பான பொருட்காரத்து பலனை அட்டகாசமா கொடுத்துருவார். உயிர்காரத்தை முதல்ல பார்த்ததான், குடும்பத்துல திருமணம், இந்த குடும்பம் அமையிறது கொஞ்சம் லேட் ஆகுது, குடும்பத்துல சில பிரச்சனைகள் வர்றது, கொஞ்சம் பொய் சொல்றதா இருக்கு. என்ன, புதன் வீட்டுல உட்காரும்போது புத்திசாலித்தனமா சொல்லுவாங்கன்னு வைங்களா. ரிஷப் வீட்டுல உட்காந்துரு போது கலைநயத்தோட சொல்லுவாங்க. கொஞ்சம் கலைநயத்தோட சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவுபூர்வம் சமயோசிதமா பொய் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? குரு பகவான் வர்றார். எங்க உட்கார்றார்? கடகத்துல இருந்து உட்கார்றார். மிதுனத்துக்கு ஆகாதவரா இருந்தால், புதனுக்கு ஆகாதவரா இருந்தால், கடகத்துக்கு நட்பு, சந்திர பகவானுக்கு நட்பு, உச்சமாகிறாராங்க. குரு பகவான் உச்சமாகிறார். பொருட்காரத்து பலனை போட்டு தள்ளி அடிச்சு கிளப்பி கொடுத்துருவார். தசை வரும்போது பொருட்காரத்து பலன்கள் மிகச்சிறப்பாக தருவார் குரு பகவான். அதே நேரத்துல உயிர்காரத்துவத்தின் அடிப்படையில திருமண அமைப்பு பொறுத்தளவு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான், அதை வச்சுதான் நம்ம அதை எந்த மாதிரி பலன்கிறத நம்ம தீர்மானிச்சுக்க முடியும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது கடகத்துக்கு 10ஆம் தேதி யாருங்க? செவ்வாய் பகவான். எங்க உட்கார்றாரு பாருங்க? சிம்மத்துல. எப்படி ரிஷபத்துக்கு வந்து ரிஷபம் சனிக்கு நட்பு வீடு, புதனு நட்பு வீடு, 3 பேர் நட்புங்கிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன், செவ்வாய் 3 பேர் மிக நெருங்கி நட்புத்தன்மையுள்ள கிரகங்கள். அந்த அடிப்படையில கடகத்துக்கு வந்து இங்க சிம்மத்தில் உட்காரும் போது மிகச்சிறந்த பலன்களை முழுமையா கொடுத்துருவார், முழுமையா பலன் கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்து எடுத்துட்டீங்கன்னா சிம்மம். சிம்மத்துக்கு சுக்கிர பகவான் பகையும் ஆயிடுறாரு. 10ஆம் அதிபதி எங்க உட்கார்றாருங்க? கன்னியில நீசமாயிடுறார். 10ஆம் அதிபதி கெட்டால் சொந்த தொழில் கேள்விக்குறி. சரிங்களா? அடுத்தது மிதுன லக்னம். மிதுனத்துக்காருக்கு 10ஆம் அதிபதி புதன் பகவானே 10ஆம் அதிபதி, அவரே ஜீவனாதிபதி. சரிங்களா? அவர் எங்க உட்கார்றார்? சுக்கிரன் வீட்டுல. இதுவும் முழுமையான பலன் தரும். ஏன்னா லக்னாதிபதி இவரே, புதன் பகவானே லக்னாதிபதி, புதன் பகவானே 10ஆம் அதிபதி. உட்கார்ற வீடு சுக்கிரனோட வீடு, நட்பு வீடு, நட்பு நெருங்கிய நட்பு தன்மை உள்ள வீடு, சுப வீடு, சுபகரகம் அங்க உட்காருது. முழுமையான பலன், மிகச்சிறப்பான பலன் கன்னியில கணத்துக்காரங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா துலாம். துலாம்காருங்க சந்திர பகவான் பகைதான். ஆனா என்ன ஆகிறார்? 2ல விருச்சிகத்துல நட்பு வீடுதான், நீசமாயிடுறார். 10ஆம் பாவகாதிபதி கெட்டால் சொந்த தொழில் கேள்விக்குறி. சரிங்களா? அடுத்தது விருச்சகம். விருச்சகத்துக்காருங்க சூரிய பகவான். அது மிகப்பெரிய யோகம்.
ஏன்னா 10ல திக்பலமாகிறது சூரியன் செவ்வாயும் தான். ஆளுமை அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் செலுத்தக்கூடிய 2 கிரகம். இது ஆளுமையோடு அதிகாரம் செய்யக்கூடிய சூரியன். மிரட்டுற அதிகாரத்தை பண்ணக்கூடியது செவ்வாய், கோபக்கார கிரகம் இல்லைங்களா? அப்போ இது அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகாரம், எல்லாத்தையும் முன்னிலையில் நாம தான், எல்லாரும் நம்மளுக்கு கீழன்னு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்றது செவ்வாய், போலீஸ் இலாக்கா. இவரு ஆளுமை கிரகம் சூரிய பகவான், அரசியல். அவரு போய் வரிசை இலக்கணத்துக்கு 2ல உட்கார குரு வீட்டுல யார் வீட்டுல பாருங்க, குரு வீட்டுல. இங்க பாத்தீங்கன்னா எப்படி சந்திரன் செவ்வாய் சூரியன் மிக நெருங்கி நட்பாயி அங்க சிம்மத்துல செவ்வாய் போது நல்ல பலனோ, அதே மாதிரி இங்க செவ்வாய்க்கு நட்பாயி செவ்வாய் குரு சூரியன் 3 பேர் நட்பு உட்கார்றாரு, குரு வீட்டுல உட்கார்றாரு. மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது எடுத்தீங்கன்னா தனுசுக்கு 10வது புதன், அவர் மகரத்தில் உட்கார்றார். குருவுக்கு ஆகாதவரா இருந்தாலும் அவர் சனி பகவானுக்கு நட்புத்தன்மை இல்லைங்களா? அங்க உட்காரும் போது ஓரளவுக்கு தனுசு லக்கணத்துக்கு ஓரளவுக்கு பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? அதுக்கு எடுத்துட்டீங்கன்னா கும்பம். சரிங்களா? மகரத்துக்காருக்கு 10வது சுக்கிர பகவான், அவர் எங்க உட்கார்றார்? கும்பத்துல, நட்பு வீட்டுல இல்லைங்களா? மகரத்துக்கு 10வது விதியான சுக்கிர பகவானாகி கும்பத்துல உட்காருகிற போது, நட்பு வீடுங்கிற போது சனி பகவானுக்கும் கும்பலக்கணத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கூடுதலாக கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்து எடுத்துட்டீங்கன்னா யாருங்க? கும்பம். யாருக்கு 10வது விதி? செவ்வாய், பகை, விரோதி, ஜென்ம விரோதிகள். ஆனாலும் எப்படி மேசத்துக்கு சனி பகவான் நல்ல பலன் கொடுக்கிறாரோ, ஏன்னு கேட்டா மேசத்துக்கு அவரு 2ல சுக்கிரன் வீட்டு சுபகிரகத்தோட வீட்டுல நட்பு வீட்டுல உட்கார்ற மாதிரி. இங்க பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் எங்க உட்கார்றாருங்க? மீனத்துல. குரு பகவானோட வீடு சுபகிரகத்தோட வீட்டுல உட்கார்றாரு. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் கும்பலக்கணத்திற்கு ஓரளவு நல்ல பலன்களையே தருவார் என்று சொல்லி அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கெல்லாம் நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.